இப்போ நாம் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 4th சாப்டர் எடுத்துக்காட்டு 4.3 பார்க்க போகிறோம். சம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். படத்திலிருந்து கோணம் பிஐ காண்க. சரிங்களா? இப்போது ஆங்கிள் பி பாருங்கள் எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. இதுக்கான கோணம் என்ன டிகிரியில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஃபஸ்ட்டு பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு முக்கோணமும் வடிவத்துவையா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணதுக்கப்புறம் தான் இதுக்கான விதம் கண்டுபிடிச்சி இதுக்கு என்ன கோணம் அப்படின்றத பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ஆங்கிள் நமக்கு ஏபிசி இப்படி இருக்குது இந்த முக்கோணம். அதே போல் இந்த ஆங்கிள் பாருங்கள் ஆர்கியூபி இருக்குது. எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏவுக்கும் பிக்கும் இடையிலான அளவு என்ன 3 சென்டிமீட்டர். அதே போல் ஆருக்கும் கியூவுக்கும் இடையிலான அளவு என்ன 6 சென்டிமீட்டர். அதாவது இங்கே என்ன மதிப்பு இருக்கோ அதுக்கு அப்படி. இப்போ 2ன்னா 4, 3ன்னும் போது 6. அப்போ இந்த ரெண்டு பக்கமும் வடிவொத்தவை. சரிங்களா? அதே போல் பிசி 6 சென்டிமீட்டர் இருக்குது, பிக்யூ 12 சென்டிமீட்டர் இருக்குது. அப்படி 6ன்னா 12. சரிங்களா? இது நமக்கு ரெண்டாவது கோணம். இது ஃபஸ்ட்டு, இது நமக்கு செகண்டு. அடுத்து பாருங்கள், இப்போ ஏசி 3√3 சென்டிமீட்டராக இருக்குது. அப்படி இந்த பக்கம் பாருங்கள் பிஆர் என்ன இருக்குது 6√3 இருக்குது. சேம் இங்கே 3ன்னும் போது இங்கே 6. சரிங்களா? அப்போ நமக்கு இந்த ஆங்கிள் 3, 6, 3√3 வருது. இங்கே 6, 12, 6√3. சரிங்களா? ஆங்கிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வடிவத்துவியான்ற செக் பண்ணதுக்கப்புறம் இதுக்கான விகிதம் கண்டுபிடிச்சோம்னா இது பின்ற கோணம் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. ஃபஸ்ட்டு பாருங்கள், முக்கோணம் ஏபிசியில் இப்படி தான் வருது 3, 6, 3√3. இப்போ முக்கோணம் ஏபிசியில் மற்றும் இந்த முக்கோணம் எப்படி வருது 6QPன்னு வருது. முக்கோணம் RQPயில். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுவோம், எப்பயும் போல் ஃபஸ்ட்டு ஏபி எடுப்போம், அடுத்து பிசி எடுப்போம், அடுத்து சிஏனாலும் சரி ஏசினாலும் சரி ஒன்று தான். அதே போல் ஃபஸ்ட்டு ஆர்கியூ எடுப்போம், அடுத்து கியூஆர், அடுத்து பிஆர்னாலும் சரி ஆர்பினாலும் சரி. ஃபஸ்ட்டு இங்கே ஏபின்னும் போது இங்கே ஆர்கியூ. ஏபி இன்னும் மதிப்பு என்ன 3. அதே போல் ஆர்கியூவோட மதிப்பு என்ன 6. கேன்சல் பண்ணலாமா? 1 3 2 3 6. அப்போ 1/2. அதே போல் அங்கே அடுத்து பிசின்னா அங்கே நமக்கு கியூஆர். அப்போது பிசிக்கான அளவு என்ன 6. அதே போல் கியூஆருக்கான அளவு என்ன 12. கேன்சல் பண்ணால் 1 6 6, 2 6 12. அப்போ 1/2. அதே போல் அடுத்து பாருங்கள் ஏசின்னும் போது இங்கே பிஆர்னாலும் சரி இல்லை. இதே போல் நாங்கள் ஃபஸ்ட்டு ஏசின்னு எடுத்துருக்கோம், அப்போ இங்கேயும் ஆர்பின்னு எடுத்துக்கிறோன்னா இங்கே நீங்கள் ஆர்பி அப்படின்னு மாற்றிக்குவாங்க. சரிங்களா? இப்போது ஏசிக்கான அளவு என்ன 3√3 / ஆர்பிக்கான அளவு என்ன 6√3. சரிங்களா? கேன்சல் பண்ணால் 1 3 2 3 6 √3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே நமக்கு 1/2ன்னு கிடைக்கும். அப்போ நமக்கு 3 அளவுமே 1/2 1/2 1/2ன்னு வருது. அப்போது இந்த இடத்துல ஒத்த பக்கங்களின் விகிதம், ஏன்னா நம்ம பக்கம் தான் எடுத்திருக்கோம். சரிங்களா? இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். இந்த பக்கங்களோட விகிதம் எப்படி இருக்குது ஒரே மாதிரி இருக்கா? அப்போது ஏபி / ஆர்கியூ ஈக்குவல் பிசி / கியூஆர் ஈக்குவல் ஏசி / ஆர்பி. என்ன 1/2 ஒத்த பக்கங்களின் விகிதம் சமமாக இருக்குது. அப்போது இந்த இடத்துல எஸ்
எஸ்ஸின் விதிப்படி. அதாவது எஸ்னா என்ன அர்த்தம்னா சைடு, அதாவது பக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இங்கே நம்ம பக்கம் தான் எடுத்திருக்கோம், அதனால் ட்ரிபிள் சொல்லிக்கலாம். அப்போது இதுக்கான விதிப்படி நம்ம எடுத்து எழுதும் போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு முக்கோணம் ஏபிசி சிமிலர், அதாவது வடிவொத்த அப்படின்னு எடுக்கலாமா. முக்கோணம் ஆர்கியூபி, இந்த இடத்துல முக்கோணம் ஏபிசி பார்த்திங்கன்னா முக்கோணம் ஆர்கியூபிக்கு வடிவொத்தவையாக இருக்கும். சரிங்களா. அப்போது வடிவொத்தவையாக இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல கோணம், அப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒத்த பக்கம், அதாவது வடிவொத்தவின்னு வரும்போது நமக்கு இந்த இடத்துல கோணம் ஏன்றது இதுக்கு சமமாக இருக்கும், கோணம் ஆறுக்கு சமமாக இருக்கும். அதே போல் இங்கே கோணம் பி கோணம் கியூவுக்கு சமமாக இருக்கும். அதே போல் கோணம் சி பார்த்திங்கன்னா கோணம் பிக்கு சமமாக இருக்கும். ஏன்னா நமக்கு பக்கம் வடிவொத்தவியாக இருக்குது. சரிங்களா. அப்போது இந்த இடத்துல பாருங்கள், கோணம் ஏ இருக்குது, கோணம் ஆர் இருக்கா. அப்போது இந்த படத்தில் கோணம் ஏ, கோணம் ஆர் நமக்கு பாருங்கள் 90 டிகிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அப்போது இந்த இடத்துல நமக்கு என்ன வரும், 90 டிகிரி. சரிங்களா. ஏ நமக்கு ஏவும் ஆறு 90 டிகிரி. அதே போல் கோணம் பி, கோணம் கியூ பார்த்திங்கன்னா கோணம் பி நமக்கு 60 டிகிரியாக இருக்கும்போது அதுக்கு வடிவொத்தவையாக இருக்க ஒத்த பக்கமாக எப்படி இருக்குது, நமக்கு கியூ 60 டிகிரியாக தான் இருக்கும். சரிங்களா. ஏன்னா பக்கம் நமக்கு வடிவொத்தவையாக இருக்கிறதுனால பி 60 டிகிரினா கியூவும் 60 டிகிரியாக தான் இருக்கும். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கோணம் சி, கோணம் பி. சரிங்களா. இதுக்கான டிகிரி என்ன கோணம் அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம பி தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான டிகிரி கண்டுபிடிக்கும் போது சேம் அதே தான் நமக்கு சிக்கான டிகிரியாகவும் இருக்கும். அப்போ இங்கே என்ன பண்ணலாம், பி கேட்டிருக்கிறதுனால முக்கோணம் ஆர்கியூபி இந்த முக்கோணம் எடுத்துக்கலாமா. இது நாமளாக எடுத்துக்கிறது தான். ஸோ இந்த இடத்துல ஆர்கியூபி அப்படின்னும் போது முக்கோணத்துக்கான டிகிரி என்ன, 180 டிகிரியா. அப்போது இது எல்லாமே நமக்கு ஆங்கிள் என்னப்பாங்க, கோணம் பி, கோணம் கியூ, கோணம் ஆர். சரிங்களா. அப்போ எடுக்கும்போது கோணம் ஆர் ப்ளஸ் கோணம் கியூ ப்ளஸ் கோணம் பி ஈக்குவல் 180 டிகிரி. ஏன்னா இப்போ அந்த 3 பக்கங்களுடைய கூடுதல் 180 டிகிரி. அப்போது நமக்கு இதில் என்ன தெரியும், ஆர் தெரியும் என்ன 90 டிகிரி. அதே போல் கியூ தெரியும் 60 டிகிரி. இப்போ நம்ம பி தான் கண்டுபிடிக்கணும். அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். கோணம் பின்ட்டு ஈக்குவல் 180. இது 3உடைய கூடுதல் 180. அப்போ நமக்கு பி தெரியணும்னா இந்த 2 டிகிரி கூட்டி 180 கூட கழிச்சோம்னா மீதி கிடைக்கிற மதிப்பு தான் நமக்கு கோணம் பிக்கான டிகிரியாக இருக்கும். சரிங்களா. இப்போ 90 60 கூட்டினா எவ்வளவு, 150 டிகிரி ப்ளஸ் கோணம் பி ஈக்குவல் 180 டிகிரி. இந்த ப்ளஸ் 150 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது மைனஸாக மாறுமா. இப்போ கோணம் பி இஸ் ஈக்குவல் 180 டிகிரி மைனஸ் 150 டிகிரி கழிச்சா எவ்வளவு, 30 டிகிரி. இப்போ கோணம் பிக்கான டிகிரி என்ன, 30. அப்போது கோணம் பிக்கு 30ன்னா சேம் சிக்கு கோணம் சிக்கு என்ன டிகிரியாக இருக்கும், அதே 30 டிகிரியாக தான் இருக்கும். ஃபைனலாக பிளாக்கில் கொடுத்துக்கோங்க 30 டிகிரின்றதை.